பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என்ன காரியத்தோட, என்ன சூழ்நிலையிலோட கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை குடும்பம் பிரிஞ்சிட்டு இனி கட்டம் பட முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க குடும்பத்தை நான் கட்ட போறேன். கடன் பாரத்தோட இனி நான் காலையில என்ன செய்வது, விடியும் போது நான் என்ன செய்வது, அந்த கடன் பாரத்தை நான் எப்படி அடைக்கிறது, நான் அடுத்தால வட்டி கட்டுறதுக்கு என்ன செய்யறது, இந்த வீட்டு வாடகை கொடுக்க என்ன பண்றது, இன்னைக்கு நிற்கிறீங்களா? அடுத்த சூழ்நிலைக்கு அடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு வழிவாசலை திறந்து தருவார். மனுஷங்க சில நேரம் கொடுத்தா சொல்லி காட்டுவாங்கன்ட்டு அந்த வழியை ஆண்டவர் அடைப்பார். ஆனா அந்த வழியை நீங்க அந்த மனுஷங்க தருவாங்களான்னு கோவப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் தருகிறது ஒரு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த வாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையிலும் உங்களுக்கு தருவார். நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா தந்தா ஒரு நாளும் சொல்லி காட்ட மாட்டார். ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேளையில உம்மை துதிக்கிற ஆண்டவரே, அப்பா நீங்க கண்ணீர் யாவையும் துடைப்பேன்னு சொன்னீங்கப்பா. இன்னைக்கு கண்ணீரோடு ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக இன்னைக்கு கண்ணீரோட நிற்கலாம்ப்பா. கடன் பாரத்துக்காக நிற்கலாம்ப்பா. அப்பா அவங்களுடைய தேவைகளுக்காக, எதிர்காலத்திற்காக நிற்கலாம். ஏசப்பா இந்த வேளையில உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம் அப்பா. அந்த கற்பத்திற்காக காணப்படுகிற அப்பா அந்த பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். வீடு வாசல் இல்லாம, சொந்த வீடு வாசல் இல்லாம ஆண்டவரே, வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க கூட அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் இவர்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர்ங்கிறத விளங்க பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு உற்பவ காலகட்டத்துல ஒரு குமாரனை அணைத்து கொள்ளட்டும். தடைகள் மாறட்டும். திருமண தடைகள் மாறட்டும். தடைகளை கொண்டு வருகிற கட்டுகளை அறுக்கிற வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பயத்தின் கண்ணிகளை அறுக்கிற, ஐயோ இந்த வியாதி நிமித்தம் என் பிள்ளைக்கு பெரிய பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லி உன் இருதயத்துக்குள்ள அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற மகள, ஏசு இந்த வேளையில உன் கைகளை மறுபடி பிடித்து பயப்படாதே மகள. எத்தனையோ மரண போராட்டத்திலிருந்து தூக்கிட்டு வந்தேன், இதையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன், இதுல இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்லு. மகனை குறித்து நீ கண்ணீர் வடிக்காத. உன் மகனுக்காக கர்த்தர் சிலுவையில ரத்தம் சிந்தினேன்னு சொல்றார் மகள. இயேசுவின் ரத்தம் இந்த வேளையில இறங்குகிறது. மரண கட்டுகள் அறுக்கப்பட்டது மகள. இனி முழுவதும் சங்காரக்காரன் சங்கரிக்கப்பட்டான். நீ இனி கண்ணீர் வடிக்காத. உன் கண்ணீர் மாறினது மகள. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. ஒரு மகள் இந்த வேளையில மகனை குறித்து கண்ணீர் வடிக்கிற, மகனுடைய மரண போராட்டத்தை குறித்து உன் மகனுடைய மரண கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஈதரி சேதசி யாச்சகை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. ஆதர் யாச்சகை இயேசுவே இந்த வேளையிலப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்க சுகம் கொடுங்க. கண்ணீரை மாற்றுகிறத பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.